திடீர்னு பட்டாசாலையை வெடி விபத்து அப்படிங்கிற பேர்ல பல செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்க விதி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல விபத்து தற்செயலான மரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசு அங்கீகாரம் பெற்ற படுகொலைகள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதலாளிகள் அவங்க ஏன் வேணும்னே இயந்திரமாக்கலை தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க? மனித உயிர்களை விட உயர்வானது அப்படின்னு நினைக்கிறாங்களா? லஞ்சம் வாங்குற அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களை தாண்டி இந்த மரணங்களை மறைக்கிறதுக்கு அதிகார வர்க்கம் பயன்படுத்தக்கூடிய விதி அப்படிங்கிற சொல் அது எப்படி ஒரு ஆயுதம் மாதிரி வேலை செய்யுது? இதுக்கெல்லாம் வெறும் கண்ணீர் தீர்வு இல்லைங்க. கராரான அரசியல் பொருளாதார பார்வையில் இந்த உற்பத்தி முறையினுடைய பின்னால் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தணும். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடைசி வரை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் அது என்னவாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து உரையாடலாம். நீலகிரி மாவட்டத்தில் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு குட்டி கிராமம் அருவங்காடு. அங்கே கார்ப்பரேட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆலை இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த ஆலை இயங்கி வெற்றிகரமாக இராணுவத்துக்கு தேவையான வெடிபொருட்களை சப்ளை பண்ணிட்டு. ஆனால் அங்கே எந்த மரண ஓலமும் கேட்கறது இல்லைங்க. அதே தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி இந்த மாதிரி இடங்கள்ல அப்பப்போ வெடி விபத்து, பட்டாசாலை வெடித்து சிதறியது அப்படிங்கிற பேரில் தொடர்ச்சியாக மரண செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கூட வச்சக்காரப்பட்டி அங்கே ஒரு பட்டாசாலையினுடைய வெடி விபத்தில் 25 பேர் கறிக்கட்டையாக மாறி போயிட்டாங்க. ஒரே மாதிரி வெடிமருந்து ஆலை, ஒரே தமிழ்நாடு. ஆனால் அருவங்காட்டில் பாதுகாப்பு, மற்ற இடங்கள்ல அது விதியா? அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அரசு ஆலைக்குள்ள நுழையாத விதி தனியார் ஆலைக்குள்ள மட்டும் புகுந்து விளையாடு. விபத்து அப்படிங்கிறதெல்லாம் தவறுங்க. இது அனுமதிக்கப்பட்ட அநீதி. இந்த மாதிரி வெடி விபத்துகளை நம்ம விசாரணை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முதல்ல நமக்கு கிடைக்கிறது விதிமீறல் அப்படிங்கிறது தான். ஒரு அறை இருக்குதுன்னா அதில் 4 பேர் தான் இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் 10 பேருக்கு மேலே அந்த அறையில் இருக்கிறாங்க, இது விதிமீறல். அதே மாதிரி ரசாயன கலவை நடக்கிற இடத்துல அவசரம் இருக்கக்கூடாது, துல்லியம்தான் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் இந்த மாதிரி கலவையின் போது துல்லியமோ இல்லை நிதானமோ சுத்தமாக இருக்கிறது இல்லை, வெறும் அவசரம். எத்தனை பீஸில் நீங்கள் வெடிமருந்து திரிச்சிங்க அப்படிங்கிறது தான் இங்கே முதன்மையானதே தவிர துல்லியமோ நிதானமோ இங்கே ஒருபோதும் இருக்கிறது இல்லை. அப்போ இது விதிமீறல் அப்படிங்கிறாங்க. இப்போ சீனாவை எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரியான பட்டாசு தொழிலுக்கு உலகினுடைய முன்னோடி சீனா தான். கிட்டத்தட்ட உலகினுடைய பட்டாசு தேவையில் 90% சீனாவிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. ஆனால் அங்கே இந்த மாதிரியான வெடி விபத்துகள் பெருமளவில் குறைக்கப்பட்டு, சரியாக சொல்லணும்னா 90களுடைய கடைசி வரைக்கும் அங்கே இந்த மாதிரியான வெடி விபத்துகள் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு முழுமையாக எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆபத்து இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் மனித உயிர்கள் அங்கே வேலை செய்யக்கூடாது, இயந்திரங்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற நிலைமையை படிப்படியாக அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அங்கே தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் இயந்திரங்களை விட மனித உயிர்கள் ரொம்ப மலிவாக கிடைக்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லஞ்சம். காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே கள்ளச்சாராயம் காய்ச்சறது மாதிரி அதிகாரிகளுடைய கண் எதிரில் தான் இந்த மாதிரியான அனுமதியற்ற ஆலைகள் இயங்கிட்டு இருக்கு. அனுமதி பெற்ற ஆலைகள் இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னா சப்ளீஸுக்கு விட்டுறாங்க. ஒரு ஆலைக்கு அனுமதி வாங்கியிருப்பாங்க, அதில் இந்த மாதிரியான மருந்து ரசாயனங்கள் கலக்கிற பல அறைகள் இருக்கும். அந்த பல அறைகளையும் ஒவ்வொரு அறைகளையும் சப்ளீஸுக்கு விட்டுருவாங்க. விட்டு வேற ஏதோ ஒரு பேரில் வேற ஏதோ ஆளுடைய தலைமையில் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கும். அதாவது பல ஆலைகளுடைய வேலை ஒரு அனுமதி வாங்கின ஆலையில் நடக்கும். இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த சார் என்ன தெரியுங்களா? லாபம் முதலாளிக்கு, சாவு தொழிலாளிக்கு. இதுதான் விருதுநகர் மாவட்டத்தினுடைய வணிக மாடம். சரியாக சொல்லணும் அப்படின்னா அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற லஞ்சம் இருக்குதே, அது தொழிலாளியினுடைய சவப்பெட்டி அலங்கரிக்கிற பட்டு குஞ்சம் மாதிரிங்க. இதை கவனக்குறைவு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. லாபம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு வர்க்கம் நடத்துகிற வேட்டை. உற்பத்தி சாதனங்கள் வந்து யார்கிட்ட குமிஞ்சிருக்குதோ அவங்க தான் விதிகளை தீர்மானிக்கிறாங்க. பட்டாசாலையினுடைய முதலாளிகள்லாம் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் லஞ்சத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க கொடுக்கறது அரசு எந்திரத்தோட கண்ணை போய் மறைக்குது. இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தான் விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது. இது வெளியிலிருந்து பார்க்குற நம்மளுடைய பார்வை. ஆனால் உள்ளுக்குள்ள விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள அந்த ஏரியாவை சுற்றி 1 இல்லை 2 இல்லை 1000 ஆலைகள் அப்படி இருக்குது. இந்த ஆலைகளில் பூரா விபத்து நடந்துக்கிட்டே இருக்கு, பலர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பட்டாசு வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் ஏன் தொடர்ச்சி அவங்க அதிலே வேலைக்கு போகிறாங்க? இது ஒரு முதன்மையான கேள்வி இல்லைங்களா? ஆனால் இதுக்கு பொதுவாக என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய வறுமை, பொருளாதார தேவை, அதை தவிர வேற வேலை இல்லை அவங்களுக்கு. அதனால தங்களுடைய உணவு உடைகளுக்காகவும் பிற அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் ஏதாவது ஒரு வேலையை அவங்க பார்த்தே ஆகணும். அப்போ அப்படி இருக்கிற நிலையில் அவங்களுக்கு எளிதாக கிடைக்கிற இந்த வேலையை தான் அவங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவான பதில். இப்போ நிலமற்ற நிரந்தர வேலையற்ற ஒரு பாட்டாளி வர்க்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரொட்டேஷனுக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் பசியால் சாவுறதை விட இந்த மாதிரியான விபத்துகளில் சாவுறது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் அதுவும் விதி, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற போலி தத்துவத்தை விதைச்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய வர்க்க உணர்வை வந்து மழுங்கடிக்கிறாங்க. தெளிவாக சொல்லணும்னா, ஒரு முதலாளி லாப குளிர் காய்கிறதுக்கு அவன் பற்ற வைக்கிற அதே தீக்குச்சி தான் ஏழையினுடைய வயிறையும் தீப்பிடிச்சு எரிய வைக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நுணுக்கமான விஷயம் ஒன்று இருக்குதுங்க. அப்போ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு, இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு முதலாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சுரன்றவங்களா தெரிகிறதே இல்லைங்க. அதுக்கு மாறா வாழ்வழிக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த ஊரில் ஏதாவது திருவிழா நடந்தது அப்படின்னா அந்த திருவிழாவுக்கு பெரிய தொகையை கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்டாசு முதலாளிகள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி தொழிலாளி வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வந்ததுன்னா அதுக்காக முதல்ல கடன் கொடுக்கறது அந்த முதலாளி தான். ஒரு அவசர தேவை, திடீர்னு நோய்வாய்ப்படுறது, ஆஸ்பத்திரிக்கான செலவு, இந்த மாதிரி நேரங்களில் கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது முதலாளிகள் தான். இப்போ இந்த மாதிரி அரசு விலகிற இடங்களில் முதலாளிகள் வந்து தங்களை ஒரு அவசர தேவைக்கு உதவுறவங்களா, வள்ளல்களா அப்படி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆலைகளில் போய் வேலை செய்கிறது என்னுடைய வாழ்வையே முடிச்சிடும் அப்படின்னாலும், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற போது என்னுடைய அவசர தேவைக்கு, என்னுடைய சிக்கல்களுக்கு உடனடியாக வந்து உதவி பண்ணுறது யார் அப்படின்னா அவங்க தானே. அப்போ அவங்கள்ட்ட போய் வேலை பார்க்காம நான் யார்கிட்ட வேலை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு மனோநிலையை ஏற்படுத்துகிறாங்களே, இதுதான் அவங்கள வந்து மரணக்குழியில் தள்ளிட்டு இருக்கு. இது திட்டமிட்ட அன்பு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இதுக்கு ஒரு உளவியல் அடிப்படை ஒன்று இருக்குது. ஒரு நிலப்பரப்பு இருக்கிறான், அவன் ஆலை முதலாளியாக மாறுறான் அப்படின்னா, அப்போ அது வரைக்கும் தனக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொடுக்க விரும்பாத சலுகைகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவை வருது. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற போது சில உதவிகளை செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக தான் ஒரு கொடைவள்ளல், ஒரு தெய்வம் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்துறாங்க. ஒரு தொழிலாளிக்கு சட்டபூர்வமாக வழங்க வேண்டிய உரிமைகளை மறுத்து தடுத்து மறித்து நிற்கிற இந்த முதலாளிகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள் வழங்குறதன் மூலம் தன்னை ஒரு ரட்சகனா வந்து காட்டிக்கிறாங்க. அப்படி காட்டிக்கிற அவங்களுடைய அந்த பிம்பம் தான் இந்த மாதிரியான விதிமீறல்கள் நடக்கும்போது அதை கேள்வி கேட்கிற முடியாத நிலைக்கு தொழிலாளர்களுடைய முதுகெலும்பு வந்து உடைக்குது. சரிங்க, இதுக்கு என்னதாங்க தீர்வு? அரசு வெறும் அறிக்கையோடு நின்றுது, இரங்கல் தெரிவிக்கிறாங்க, அதிகபட்சம் போனால் சில லட்சங்களை வந்து இழப்பீட்டு தொகையாக கொடுப்பாங்க. இது போதுமானதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுங்க. முதல்ல இந்த மாதிரியான பெரிய விபத்துகள் நடக்கும்போது அந்த விபத்து நடக்கிற ஆலையினுடைய முதலாளிகளுடைய சொத்து பறிமுதல் பண்ணப்படணும். அப்படி பறிமுதல் பண்ணப்பட்ட சொத்துலேருந்து தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிதியம் ஏற்படுத்தி அந்த நிதியத்தின் மூலம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகளை வந்து செய்யணும். ரெண்டாவது, இந்த ஆலைகளை காப்பீடு பண்ணுற நிறுவனங்கள் அவங்கள ஒரு தணிக்கையாளர்கள் மாதிரி ஏற்படுத்தணும். அவங்கள பொறுப்பாக்குனா தான் அரசு செய்யாத வேலையை அவங்க செய்வாங்க. அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்து அவங்க கண்ணை மறைச்சிட முடியும். ஆனால் இந்த மாதிரியான காப்பீட்டு நிறுவனங்களை பொறுப்பாக்கணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு சின்ன விதிமீறல் நடந்ததுன்னா கூட நாங்கள் காப்பீட்டு தொகை தரமாட்டோம் அப்படிங்கிற நிலையில் நிற்பாங்க.
இப்போ அது கொஞ்சமாவது இந்த மாதிரியான விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து உருவாக்கும். மூணாவது, அரசு அதிகாரிகள் இதுக்கு நேரடியாக பொறுப்பேற்கணும். வெறுமன அறிக்கையை வெளியிடுறது, இரங்கல் தெரிவிக்கிறது, நட்டை ஈடு கொடுக்கறது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு வெடி விபத்து நடக்குது, பல உயிர்கள் இழக்குது அப்படின்னா அதுக்கு அந்த தொடர்புடைய அதிகாரி வந்து பொறுப்பேற்கணும். அவருடைய ஊதிய குறைப்பிலிருந்து பதவி உயர்வுகள் நிறுத்தப்படுறது தொடங்கி பதவி இறக்கம் வரைக்கும் அவங்கள வந்து காரணமாக்கணும், பொறுப்பாக்கணும். இப்போ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த நிலைமைகள் வந்து மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிவாரணம் அப்படிங்கிறது அரசு போடுற பிச்சை இல்லைங்க. அது முதலாளிகளுடைய கருவூலத்திலிருந்து பிடுங்கப்பட வேண்டிய தொழிலாளர்களுடைய உரிமை. ஃப்ரெண்ட்ஸ், நாம் கொண்டாட்டம் அப்படின்னு நினைக்கிற கொண்டாட்டத்தின் போது வெளிப்படுத்துகிற இந்த மாதிரியான வெடிகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் வர்ற ஒரு நெடி இருக்குது, ரசாயன வாசனை. வெறும் அது ரசாயன நெடி இல்லை, அது அதை உருவாக்குன தொழிலாளியோட கருகின வாசனை. நான் தேர்தல் நடக்க போகுது, அதுக்கு சில நாட்களுக்கு பிறகு அந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்படும் போது அந்த கொண்டாட்டத்தில் வெடிக்கப்படுற ஒவ்வொரு பட்டாசுக்கு பின்னாடியும் ஒரு தொழிலாளியோடைய வாழ்வு இருக்குது அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்ப்போமா? அடுத்த முறை ஒரு பட்டாசு வெடி விபத்து நடந்து இத்தனை தொழிலாளிகள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வரும்போது அது வெறுமனே ஒரு செய்தியாக மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதன் மூலம் சொல்லொலி சொல்ல விரும்புகிற செய்தி. ஏன்னா தொழிலாளியோடைய உயிர் அப்படிங்கிறது அது ஒரு சில்லறை இல்லைங்க, அதுதான் இந்த தேசத்தினுடைய அச்சாணி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறதெல்லாம் மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடுதல் தகவல்களோ இல்லை மாற்று கருத்துக்களோ இருந்தது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.